இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்காட் வழங்கிட கேட்கலாம். ஸ்காட், வணக்கம். தற்பொழுது இந்த யானை எப்போது ஆற்று வெள்ளத்தில் சிக்கியது, தற்பொழுது கரை சேர்ந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஆங்காங்கே சிறு குறு ஓடைகள் தண்ணீர் அதிகமாக வருகிறது. இதன் காரணமாக பாத்தீங்கன்னாக்க இந்த பொதுமக்கள் அதிகமாக தண்ணீர் வரக்கூடிய இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் ஒரு அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்பு பார்த்தோம்னாக்க நீலகிரி மாவட்டம் கடந்த காலை பந்தலூர் அருகே ஆற்றை கடக்க, அதாவது வனப்பகுதிக்குள் நீரோட்டைகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா வனப்பகுதியிலிருந்து அந்த வேறு பகுதிக்கு யானைகள் கடக்க முயன்றன. அப்பொழுது பார்த்தோம்னாக்கா ஒரு சின்ன குட்டி யானை அந்த ஆற்றை கடக்கும் பொழுது ஆற்றில் மூழ்கியது. மூழ்கி பார்த்தோம்னாக்கா அந்த தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு வந்தது. உடனடியாக அந்த பகுதியில் இருக்க மக்கள் அதை புகைப்படமும் எடுத்துள்ளனர். மேலும் குட்டி யானை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 அடி தூரத்துக்கு அந்த யானை அந்த ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு வந்த நிலையில அந்த குட்டி யானை ஒரு தாழ்வான பகுதிக்கு வந்தவுடன் அது அந்த நீந்தி வந்து கொண்டிருக்கும் போது அது திரும்பியும் அது எழுந்து நின்று அந்த கரையை கடந்தது. இதனால் பாத்தீங்கன்னாக்கா அந்த பகுதியில் வனத்துறையினர் தற்போது முகாமிட்டுள்ளனர். அந்த பகுதியில் உள்ள யானைகள் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டுவதற்கு முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இதை பார்த்தோம்னாக்க இந்த குட்டி யானை அந்த ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஏதேனும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குட்டி யானைக்கு எந்த விதமான காயங்களும் ஒன்று இல்லாமல் அதை கரையோரம் சென்று அதை வனப்பகுதிக்கு சென்று விட்டது. தற்போது அந்த பகுதியில் வனத்துறையினர் முகாமிட்டு அந்த மேலும் அங்க பெரிய யானைகளும் அங்கு முகாமிட்டுள்ளது. அந்த யானைகள் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னாக்கா சில யானைகள் அதிகமாக நீரோட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதிக்கு பொதுமக்கள் போக வேண்டாம் என்றும், அதே போன்று அவர்கள் ஏனெனும் அந்த பகுதி வேற பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்குமாறும், அதாவது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த பகுதிக்கு அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவை பூர்த்தி செய்வதாகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அந்த கரையோர பகுதியில் குளிப்பதற்கோ இல்ல அந்த பகுதியில் வெள்ளம் எடுப்பதற்கோ செல்ல வேண்டாம் என்று ஒரு அறிவுறுத்தலும் செய்யப்பட்டுள்ளது.